வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 24ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று சந்திரன் மீன ராசியில் இருக்கிறார். நண்பகல் 1:48 மணி வரை சந்திரன் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். 1:48க்கு பிறகு மேஷ ராசிக்கு சந்திரன் மாற்றமடைகிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு பலன்களை விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு விரயச்சந்திரன் காலை 1:48 வரை பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வரை இருக்கிறது. முக்கியமான வேலைகளை மதியத்திற்கு முன்னர் முடித்து கொள்வது நல்லது. ராசிக்குள் சந்திரன் மதியத்திற்கு பிறகு வருவது கேதுவுடன் பஞ்சமஸ்தானத்தில் தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டிய நண்பர்கள் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை கவனத்தை காட்ட வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். ஆனால் பணி ஏற்றம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இவர்களுக்கு குழந்தைகளுக்கான வளர்ச்சியான நிலை, குழந்தைகளுக்கு மேன்மை, பணி தொழில் விஷயங்களால் ஆதாயம் நன்மை. இவர்களுக்கும் பணி தொழில் லாபம் உயரும். தொட்டது துலங்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் பேச்சில் சற்று நிதானம் தேவை. திருமண உறவிலும் நிதானமாக கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது, மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நிலை போல காட்டுகிறது. வீடு வாகனம் போன்றவையான வாங்கக்கூடிய ஒரு சில விரயங்கள், தொழிலுக்கான விரயங்கள், இது போன்ற சுப விரயங்களாக ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி, கணவன் மனைவிக்கிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். இருவரும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவரும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி சற்று கவனத்துடன் பார்த்து கொள்வது முக்கியமான பலனாக இருக்கிறது. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடகராசி பிரயாணங்கள் அலைச்சல்கள் தொடர்ச்சியாக காட்டுகிறது. ஆனால் லாபம் உயரும். அதனால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விதத்திலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது என்று மிகுந்த நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்விலும் சற்று அக்கறை தேவை. வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். பகல் 1:48 மணி வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது. ஆனால் தொழில் சீராக இருக்கும். லாபம் அளவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது, கணவன் மனைவி உறவு இருவருடைய ஆரோக்கியம் இதிலும் சற்று கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு மிகுந்த நன்மையான பலனாக மாறும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். பகல் 1:48க்கு பிறகு சந்திராஷ்டமமாக இருப்பது முக்கியமான வேலைகளை இன்னும் 2 நாட்களுக்கு தவிர்ப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். திருமண வாழ்விலும் மிக அவசியமாக விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். தூக்கத்தில் அதிக கவனம் தேவை. தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. திருமண வாழ்வில் கவனம். கன்னி ராசி சற்று சுதாரிப்பான நிலையில் இருப்பது தொடர்ச்சியாக அவர்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில், பணி வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு தொடர்பாக லாபமான விஷயங்களாக நன்மை அளிக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு வருமானம் உயர்ந்தாலும் அவர்களுடன் உங்களுடைய உறவில் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ஓரளவிற்கு மனதில் அமைதி நிம்மதி உண்டாகும். வாழ்க்கை துணையின் உதவி பக்கபலமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனத்துடன் இருப்பது, தேவையில்லாத குழப்பமான எண்ணங்களை தவிர்ப்பது, எதிர்கால கவலைகளை தவிர்ப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். இவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை அளிக்கும். பாதகாதிபதியான புதன் கிரகம் 7 இருந்து பாதகாதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனை, முக்கியமாக அடிவயிறு தொடர்பான உபாதைகள் உண்டாகலாம். திருமண வாழ்விலும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மையான நிலை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் தனுசு ராசி ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு பொருளாதாரத்தில் உயர்வு, மனதில் மகிழ்ச்சி, வேலையில் மாற்றங்கள், புது வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, இதெல்லாம் நல்ல லாபமான நிலை. தொழில் முயற்சிகளும் அற்புதமான வெற்றி பெறும். ஆனால் ஆரோக்கியத்திலும் கணவன் மனைவி உறவிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பது, இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பராசி நண்பர்கள் பேச்சில் உணவில் நிதானமாக இருக்க வேண்டும். முக்கியமாக பணியிடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பேசும் பொழுது மிக கவனமாக பேச வேண்டும்.
அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனம் தேவை. திருமண வாழ்விலும் விட்டு கொடுத்து செல்வது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம். இவர்களுக்கு புதிய முயற்சிகளான விரயங்கள் தொடர்பான தொகையில் விரயங்கள் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் சற்று ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்க்க வேண்டும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவிலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். தொழில் விரயங்களாக இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன ராசிக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய கிரக நிலைகளில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பது மிகுந்த நன்மையான பாதுகாப்பை கொடுக்கும்.